அந்த நேரத்தில் நீ மட்டும் என்னை ஸ்டாப் பண்ணாமல் இருந்திருந்தா கிளையண்ட் என்னை பைத்தியம் நினச்சிருப்பாங்க. நல்ல வேளை. உங்களுக்கு தெரியுமாங்க, அது பெரிய கிளையண்ட், ப்ராஜெக்ட் ஒர்த் 4 million. தேங்க் காட் ஹர்னி, தேங்க்ஸ். பத்தியா, நீ பண்ணதான் ரைட்னு மேடமே சொல்லிட்டாங்க. அடுத்த வாட்டி மேடம் இப்படி பண்ணாங்கன்னா இதே மாதிரி கொண்டு போய் காடியில் உட்கார வச்சுது. கொண்டு போகும்போது அவங்க ஒன்று அடித்தாலும் சரி, கீழே போட்டு மிதிச்சாலும் சரி, நீ கூட்டு போயிடணும். புரியுதா? இல்லைங்க, அடுத்த வாட்டி நான் அடிக்கலாம் மாட்டேன். ஐம் ஸோ சாரி. உங்களுக்கு தெரியுமாங்க, ஆஃபீஸ்க்கு வர ஜேர்னி ஃபுல்லாக நான் அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன், அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவ பொறுத்துக்கிட்டா தெரியுமாங்க. இதே வேறு ஆளாக இருந்தால் இந்நேரத்துக்கு வேலையை விட்டு போயிருப்பாங்க. போயிருப்பாளவ? போயிருவியா நீ? ஏய், அடுத்தது எனக்கு எத்தனை ஷர்ட் இருக்கு? 3 ஷர்ட்டா? 3 ஷர்ட்டையும் ஒன்றா போட்டு வந்துடு இந்த மாதிரி சைட்டுக்கு போனோம். ஏன்னா அப்போ தான் அடி வாங்கினா தாங்க முடியும். ஏங்க, இதுக்கப்புறம் நான் அடிக்க மாட்டேங்க. ஹனி, ஐம் சாரி. உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சா? அடியெல்லாம் இல்லை மேடம், எல்லாம் உள்காயம்தான். சார், மேடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. நீலாம் ஸ்டாஃபு எப்போச்சும் இந்த மாதிரி சைட் போனால் தான் அடி வாங்கணும். நான்லாம் டெய்லி அடி வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மசில் நிச்சயா, எல்லாம் வீக்கம், அடி வாங்கின வீக்கம். ஏங்க, நான் இப்போ அவங்கள அடித்தேன்? இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அடிப்பேன். ஐயோ, சேர சும்மா சொன்னோம். ஏய், இதெல்லாம் நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க? யாரினி அப்பா இங்கே கிரிஜா அரினி பாடி மசாஜ் சார். பகி